السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இன்றைய தினம் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தஸ்பீஹ், ஒரு திக்ர், இந்த திக்ரை 100 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பான். நாம் என்ன விடயங்களை அவனிடம் கேட்கின்றோமோ அந்த விடயங்களை அல்லாஹ் நமக்கு தருவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இந்த திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் இந்த தஸ்பீஹை ஓதுவோம். இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த தஸ்பீஹை ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு தஸ்பீஹ், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை, அல்லாஹ்வை புகழக்கூடிய துதிக்கக்கூடிய வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. இதனை 100 தடவைகள் ஓதுவோம். சுப்ஹான ரப்பியல் அதீம் வ பிஹம்திஹி, சுப்ஹான ரப்பியல் அதீம் வ பிஹம்திஹி என்று வரக்கூடிய இந்த தஸ்பீஹை நாம் 100 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைக்கு அவன் பதில் வழங்குவான். நாம் எந்த விடயங்களை அல்லாஹ்விடம் கேட்கின்றோமோ அந்த விடயங்களை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருவான். அந்த அளவுக்கு சிறந்ததாக இந்த தஸ்பீஹ் இருந்து கொண்டிருக்கின்றது. சுப்ஹான ரப்பியல் அதீம் வபிஹம்திஹி என்று வரக்கூடிய இந்த தஸ்பீஹ் அல்லாஹுவை போற்றி புகழக்கூடிய துதிக்கக்கூடிய வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இந்த தஸ்பீஹ் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.